நீங்க என்னோட லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்றது புரியும். போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பெர்னாலிஸ் பிரின்சிபல் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி தப்பு அப்படின்றத இந்த வீடியோல ப்ரூவ் பண்ணி காமிக்க போறேன். முதல்ல பெர்னாலிஸ் பிரின்சிபல் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பாய்மத்துடைய வேகம் அதிகமா இருக்க இடத்துல அழுத்தம் குறைவாகவும், வேகம் குறைவா இருக்க இடத்துல அழுத்தம் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பெர்னாலிஸ் பிரின்சிபல். பாய்மம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, திரவ நிலையில இருக்கிற பொருட்களையும் வாயு நிலையில இருக்க பொருட்களையும் மொத்தமா குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பாய்மம். இங்கிலீஷ்ல இதை ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, ஒரு ஃப்ளூயிடோடைய அழுத்தத்தை முடிவு பண்றது அதோடைய வேகம் மட்டுமே கிடையாது. அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல வேகம் அதிகமா இருக்கும் போது அழுத்தமும் அதிகமா தான் இருக்கும். வேகம் குறைவா இருக்கிற இடத்துல அழுத்தமும் குறைவா தான் இருக்கும். அதுக்காக எல்லா இடத்துலயுமே அதிகமா தான் இருக்குமா அப்படின்னா அப்படின்னு இருக்காது. ஒரு பாய்மத்துடைய அழுத்தம் அப்படிங்கிறது அது போகக்கூடிய பாதையையும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய தடைகளையும் பொறுத்துதான் அது முடிவாகும். பெர்னாலிஸ் பிரின்சிபல் தப்புன்னு எப்படி நான் ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா, பெர்னாலிஸ் பிரின்சிபலை பத்தி யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. எல்லா வீடியோலையுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சு காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நானும் செஞ்சு காமிச்சு அதுல இருக்க மிஸ்டேக்கை சொல்லி அது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். பெர்னாலிஸ் பிரின்சிபலை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோ 11 வருஷத்துக்கு முன்னாடி LMS சேனல் அப்லோட் ஆன ஒரு வீடியோ. 11 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு இப்ப என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஒரு வீடியோ மட்டும் போடல, வருஷம் ஒரு வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க. வேற எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பெர்னாலிஸ் பிரின்சிபலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அடுத்த மாசம் கூட ஒரு வீடியோ போட்டாலும் போடலாம். நான் ஃபர்ஸ்ட் பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, LMS சேனல்ல ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட கூட அவங்க செஞ்சு காமிப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி டி ஷேப்ல ஒரு பைப் வச்சிருப்பாங்க. இந்த பைப்போட இந்த பக்கத்துல இருந்து ஒரு ப்ளோயர் மூலமா ஊதுவாங்க. இப்படி ஊதும் போது இதோட அடிப்பக்கத்துல வந்து நிறைய கலர் பிளாஸ்டிக் பால் வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கலர் தண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஊதும் போது காத்து இங்க வேகமா போகும். அப்போ இங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பால் மேல போயிட்டு இது வழியா வெளியே வரும். அப்படி இல்லைன்னா தண்ணி வச்சிருந்தாங்கன்னா தண்ணி மேல போயிட்டு இது வழியா வந்து ஸ்ப்ரே பண்ணும். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. என்னன்னா, இந்த பக்கம் ப்ளோயர் வச்சு ஊதும் போது இது வழியா காத்து வேகமா போகும். காத்து வேகமா போற இடத்துல ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய காத்தோடைய வேகம் 0வா இருக்கிறதால இதோடைய ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ப்ரெஷர் கம்மியா இருக்கிற பாயிண்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கிற பாயிண்ட்ல இருந்து காத்து போகும். அப்படி போகும்போது அதோட வழியில இருக்கக்கூடிய இந்த பாலையும் அது சேர்த்து எடுத்துட்டு போகும். இது பெர்னாலிஸ் பிரின்சிபல் மூலமா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல 0 வெலாசிட்டி இருக்கக்கூடிய காத்தோட ப்ரெஷரை விட இந்த இடத்துல வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய காத்தோட ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும். அதனால காத்து இங்க இருந்து இங்க போகாது, இங்க இருந்து இங்கதான் போகும். என்கிட்ட இப்ப டி ஷேப்ல ஒரு பைப் இருக்கு, ஒரு பாலும் இருக்கு, ஒரு ப்ளோயரும் இருக்கு. இப்ப நான் இதை வச்சு இங்க ஊத போறேன். இப்படி ஊதும் போது இந்த பால் வந்து இங்க மேல போச்சு அப்படின்னா அவங்க சொல்றது உண்மை. அப்படி போகாம இங்க கீழே நின்னுச்சு அப்படின்னாக்கா நான் சொல்றதுதான் உண்மை. ஓகே, செக் பண்ணலாமா? என்ன போயிடுச்சு? அப்ப நான் தப்பா சொல்லிட்டணும். இதுக்கு இன்னொரு தடவை செஞ்சு பார்க்கலாம். இப்ப போகவே இல்லை. ஆனா முதல்ல மட்டும் எப்படி போச்சு? ஏன்னா அதுல ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்கு. அது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குட்டி பைப் வச்சு இது மேல டேப் போட்டு வந்தேன். இது என்ன ஆகும்னா, கனெக்ட் ஆகும் போது இந்த மாதிரி வந்துடும். இப்ப இந்த வெளிப்பக்கத்துல இருக்க பைப் வழியா காத்து போகாது, உள்பக்கத்துல இருக்க பைப் வழியா தான் காத்து போகும். இது கூட கனெக்ட் ஆகும் போது இது இவ்வளவு பக்கத்துல வந்துடும். அதாவது இந்த மாதிரி வந்துடும். இப்படி வரும்போது இந்த சின்ன பைப்புடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா கம்மியா இருக்கிறதால இதுல வெளிவரக்கூடிய காத்து அதிக பிரஷர்ல அதிக அழுத்தத்துல வரும். இது வந்து இங்க ப்ளோ பண்ணும்போது குறுகலான பாதையில இருந்து அகலமான பாதைக்கு போகும்போது அந்த இடத்துல கூடிய காத்தையும் சேர்த்து எடுத்துட்டே போயிடும். அதனால இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஒண்ணு உருவாகும். அதை நிரப்புறதுக்காக கீழே இருக்கக்கூடிய காத்து மேல போகும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் பால் மேல போச்சு. அதுவே நான் 2வது தடவை பண்ணும்போது இதுல கனெக்ட் பண்ற இந்த பைப்பை நான் எடுத்துட்டேன். அப்ப என்ன ஆகும்னா, இதுல ப்ளோ பண்ணும்போது முன்னாடியே ப்ளோ ஆகும். இப்பவுமே இதோடைய குறுகலான வாய்ப்பகுதியில இருந்து இதோடைய அகலமான வாய்ப்பகுதிக்கு போகும்போது ஒரு லோ பிரஷர் ஒன்று கிரியேட் ஆகும். ஆனா அது இந்த ரீஜியனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதை தாண்டி போகும்போது அது பிரஷர் வந்து மெயின்டைன் ஆகிடும். இப்போ இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் சேமா இருக்கிறதால இது வழியா போகக்கூடிய அதே காத்து இது வழியா அப்படியே வெளியே வந்துடும். இந்த பாதையை அது பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஐடியலா பார்த்தா. ஆனா இந்த பைப்புடைய உள்பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல ஒரு தடை ஒண்ணு உருவாகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரெஷருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதாவது நான் இந்த பக்கம் ப்ளோ பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும். இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட
இந்த இடத்துல கூடிய ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதனால இந்த காத்து வந்து கொஞ்சம் இது வழியாகவும் போகும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாட்டர் பம்ப் ஒன்று வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு 200 மீட்டருக்கு ஓஸ் மூலமா தண்ணி போயிட்டு ஒரு இடத்துல ஊத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஊத்துற இடத்துக்கு பக்கத்துல ஓஸ் மேல ஒரு பஞ்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிக ப்ரெஷர் இருக்காது. அதனால தண்ணி வந்து பொறுமையா லீக் ஆகும். அதுவே மோட்டருக்கு பக்கத்துல ஓஸ் மேல ஒரு பஞ்சர் பண்ணீங்க அப்படின்னா அதிக ப்ரெஷர் இருக்கிறதால தண்ணி அதிகமா லீக் ஆகும். அது மாதிரி தான் இதோடைய காத்து வெளியேற பாயிண்டை விட அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ல ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சமான காத்து வந்து இந்த டைரக்ஷன்லயும் போகுது. இப்ப இதையே வேற மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இதோட முன்பக்கத்துல கனெக்ட் பண்ணிருக்க பைப்பை நான் எடுத்துட்டேன். இந்த சின்ன பைப்பை இதை நான் கனெக்ட் பண்ண போறது இல்லை. இப்ப நான் டைரக்டா ப்ளோ பண்ணா கூட இந்த பால்ங்கிறது வெளியே போகும். ஏன் அப்படின்னா இந்த டீயோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த பைப்போடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா விட அதிகம். அதாவது இதோடைய இன்னர் டயா வந்து 25 மில்லிமீட்டர், இதோட இன்னர் டயா வந்து 32 மில்லிமீட்டர். அதாவது இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 1900 ஸ்கொயர் மில்லிமீட்டர். இதோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா 3200 ஸ்கொயர் மில்லிமீட்டர். இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா விட இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து அதிகமா இருக்கிறதால குறுகிய பாதையில இருந்து அகலமான பாதைக்கு போகும்போது இந்த இடத்துல ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆயிட்டு கீழே இருக்கக்கூடிய காத்து மேல போகுது. அதுவே இதை முன்னாடி கனெக்ட் பண்ணும்போது அகலமான பாதை மறுபடியும் குறுகலா மாறுறதால இந்த இடத்துல ஒரு தடை உருவாகி இந்த இடத்துல ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்திடும். இப்ப இதையே இன்னொரு மாதிரி செஞ்சு பார்க்கலாம். என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோடைய வாய்ப்பகுதியை பாதி கையை வச்சு அடைச்சிட போறேன். அடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் ரிலீஸ் பண்ண போறேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதோடைய வாய்ப்பகுதியை நான் பாதி க்ளோஸ் பண்ணிருக்கும் போது பால் வந்து வெளியே போகல. அதுவே நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும்போது எப்போ இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா விட இதோட ஏரியா வந்து அதிகமாகுதோ அப்பதான் வந்து அந்த பால் வந்து வெளியே போகுது. அதனாலதான் நான் சொன்னேன், ஃப்ளூயிட் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளை பொறுத்து தான் அதோடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும், அதோடைய வேகத்தை பொறுத்துலாம் இருக்காது அப்படின்னு. இப்போ ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். இது உலக அளவுல ஃபேமஸான ஒரு தியரி. நான் சொன்ன அந்த பிளைட் பறக்கிற கான்செப்டுக்கு எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தியரி. 11 வருஷத்துக்கு முன்னாடி எல்எம்எஸ்ல ஒரு வீடியோ போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல பிரேமானந்தன் ரெண்டாவதா இந்த கான்செப்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட்ல வந்து வேற ஒரு கான்செப்டை பத்தி பேசியிருப்பாரு, அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ரெண்டாவதா இந்த கான்செப்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, சயின்ஸ் சேனல்ல சாமுவேல் அண்ணன் கூட பிளேட்லெஸ் ஃபேனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வீடியோல இந்த பிளைட் பறக்கிற கான்செப்டை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ரெண்டு பேருமே அவங்க வீடியோல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பிளைட் பறக்கிறதுக்கு காரணம் பெர்னாலிஸ் பிரின்சிபிள் தான். அது எப்படின்னா அதோடைய ரெக்கை இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும், அதோடைய மேல் பகுதி வந்து அதிகமான தூரத்துல இருக்கும். அதிகமான தூரத்தை கடந்து போறதுக்கு காத்து வந்து வேகமா போய் ஆகணும். வேகமா போச்சு அப்படின்னா காத்துடைய ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். அதுவே கீழே தூரம் வந்து கம்மியா இருக்கிறதால பொறுமையா போனாலே போதுமானது. அதனால இங்க ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். அதனால ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ட்னால மேல் நோக்கி பிளைட் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதோடைய மேற்பக்கத்துல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கும் காத்து வேகமா போறதுக்கும் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு காரணம் இந்த ரெக்கைய பிளைட்ல வந்து பொறுத்திருக்கக்கூடிய ஆங்கிள் தான் அதுக்கு காரணம். இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப இதுக்கு உல்டாவா நான் இன்னொரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது இதுல வந்து ஷார்ட் பேஜ் வந்து பின்பக்கத்துல இருக்கு, அதே இதுல வந்து ஷார்ட் பேஜ் வந்து முன்பக்கத்துல இருக்க மாதிரி வச்சிருக்கேன். இதுல மேல் பக்கத்துல வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, இதுலயும் மேல் பக்கத்துல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இதுலயும் கீழ் பக்கத்துல டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, இதுலயும் கீழ் பக்கத்துல டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. இப்ப பிளைட் வந்து இப்படி முன்னோக்கி போச்சு அப்படின்னா பிளைட் மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இப்ப இதுல வந்து காத்து வந்து ப்ளோ பண்ணோம் அப்படின்னா இதுவும் மேல் நோக்கி தான் போகணும். அப்படி போச்சு அப்படின்னா அவங்க சொல்ற தியரி வந்து கரெக்ட். அதுவே கீழ் நோக்கி போச்சு அப்படின்னா நான் சொல்றதுதான் கரெக்ட். இத நான் இப்படி வச்சு காத்த ஊதுறதுக்கு பதிலா நான் ஹரிசாண்டலா வச்சுட்டு காத்த ஊதுலான்னு இருக்கேன். ஏன்னா ஹரிசாண்டலா வச்சோம்னா லெஃப்ட்ல நகருதா ரைட்ல நகருதா அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை வந்து இப்படி பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் காத்த ஊத போறேன். ஊதும் போது உங்களுக்கு ரைட் சைட்ல நகர்ந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்றது கரெக்ட், அதுவே லெஃப்ட் சைட்ல நகர்ந்துச்சு அப்படின்னா நான் சொல்றது கரெக்ட். என்ன நடக்குதுன்னு பாத்துடலாமா? இன்னொரு தடவை செஞ்சு பார்க்கலாம். அந்த பக்கமே நகர்த்தி வச்சா கூட அது இந்த பக்கம் தான் வரும். ஏன்னா நான் காத்த நான் இங்க இருந்து ப்ளோ பண்ணும்போது இங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதால காத்து ஸ்ட்ரெயிட்டா போயிடும். அதுவே இந்த பக்கம் ஸ்லோப்பா இருக்கிறதால காத்து இந்த டைரக்ஷன்ல போகும். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பேப்பர் போகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா நான் இந்த கம்பி வச்சு கட்டி இருக்கிறதால
அதால இந்த டைரக்ஷன்ல போக முடியாது, அதுக்கு பதிலா அது இந்த டைரக்ஷன்ல போகும். இது இல்லாம நான் மூணாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் பெரிய செட்டப், செய்யறதுக்கு கொஞ்சம் அதிகமான இடம் தேவை, கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும். அதனால நான் அதை இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். எப்போ அப்படின்னா, இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கும், அவங்க கருத்தெல்லாம் சொல்லட்டும், அதை பார்த்துட்டு அந்த நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காமிக்கிறேன். சரி, நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இருக்கட்டும். அவங்க வீடியோல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அது எப்படி அங்க ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிரேமானந்தனுடைய அந்த வீடியோ பார்க்கலாம். அதுல அவரு ஒரு பர்ஃபியூம் பாட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு பர்ஃபியூம் பாட்டில் வந்துட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு டி ஷேப்ல ஒரு பைப் ஒன்று வரைஞ்சிருப்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, பர்ஃபியூம் பாட்டில பிரஸ் பண்ணும்போது இது வழியா காத்து வந்து வேகமா போகும்போது இங்க லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த லோ ப்ரெஷர்னால கீழே இருக்க லிக்விட் வந்து மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பொதுவா ரெண்டு மாடல் வந்து பர்ஃபியூம் இருக்கும். ஒன்னு கேஸ் இருக்கிற பர்ஃபியூம், இன்னொன்று வந்து கேஸ் இல்லாத பர்ஃபியூம். இந்த கேஸ் இருக்கிற பர்ஃபியூம்ல வந்து அந்த லிக்விட் கூடவே சேர்த்து ஏரை கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஏர் வந்து அந்த லிக்விட் மேல ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும். இந்த பர்ஃபியூமோட கேப்ல இருந்து ஒரு டியூப் போயிட்டு பாட்டிலோட அடிப்பக்கத்துல கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம அந்த கேப்பை எப்போ ப்ரெஸ் பண்றோமோ அப்போ இந்த ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய லிக்விட் வந்து அந்த டியூப் வழியா மேல வரும். அதுவே கேஸ் இல்லாத பர்ஃபியூம்ல பார்த்தோம்னா அந்த கேப்புக்கு கீழே ஒரு பிஸ்டனும் 2 நான்-மெட்டல் வால்வும் வச்சிருப்பாங்க. அது மூலமா அது ஒரு பம்ப் மாதிரி ஆக்ட் ஆயிட்டு அது லிக்விட் வந்து மேல கொண்டு வரும். இந்த ரெண்டு மெத்தட்லயுமே காத்து வந்து மேல இருந்து நம்ம எங்கேயுமே ப்ளோ பண்ணவே இல்லை. ஆனா அவர் எதுக்கு அந்த வீடியோல சம்மந்தமே இல்லாம அதை சொல்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவதா பார்க்க போறது இந்த மாதிரி டி ஷேப் பைப்பை வச்சு அவங்க பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டி ஜாயிண்ட்டுக்கு பக்கத்துல வச்சுதான் வந்து ப்ளோயரை வந்து ப்ளோ பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ளோ பண்ற சைட்ல வந்து இருக்கக்கூடிய பைப்பு நீளம் கம்மியாகவும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பைப்போட நீளம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி எப்பயுமே வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பைப்போடைய நீளம் வந்து கம்மியா இருந்தாதான் ப்ளோயரை வந்து பக்கத்துல வச்சு அவங்களால ஊத முடியும். அதனாலதான் அவங்க அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டி ஜாயிண்ட்டுக்கு பக்கத்துல வச்சு ப்ளோயரை ப்ளோ பண்ணும்போது நான் சொன்ன மாதிரியே குறுகிய பாதையில இருந்து அகலமான பாதைக்கு போகும்போது இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதனாலதான் இங்க கீழே இருக்கக்கூடிய பாலோ தண்ணியோ மேல வந்துட்டு இது வழியா வெளியே வருது. கேஸ் ஸ்டவுக்கு அடிப்பக்கத்துல ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். அது எதுக்காக இருக்குன்னு நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு LMSல அரவிந்த் அப்படின்றவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோல ப்ளோயரோட நாசில கழட்டிட்டு இது பக்கத்துல வச்சு ஊதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க ப்ளோ பண்ற மாதிரி காமிக்கிற அந்த ஷாட்டும் இங்க தண்ணி வர மாதிரி காமிக்கக்கூடிய ஷாட்டும் ரெண்டுமே வந்து ஒரே ஷாட் கிடையாது. இது தனி ஷாட்டா எடுத்திருப்பாங்க, இது தனி ஷாட்டா எடுத்திருப்பாங்க. எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு ப்ளோயரோட நாசில கழட்டிட்டு இந்த இடத்துல வச்சு ப்ளோ பண்ணும் போது கண்டிப்பா தண்ணி இந்த பக்கம் வெளியே வராது. ஏன்னா ப்ளோயரோட நாசில் இருந்தாதான் டீயோட பக்கத்துல வரைக்கும் வச்சு ஊத முடியும். ப்ளோயரோட நாசில கழட்டிட்டோம் அப்படின்னா காத்து வெளியே வர இடத்துல இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாயிடும். அதனால ப்ரெஷர் கம்மியாயிடும். மூணாவது, பைக்கோட கார்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமானந்தன் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோல 2 வாட்டர் கேனுடைய முனைப்பகுதியை பாதி பாதியா கட் பண்ணிட்டு இப்படி ஆப்போசிட்ல வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளோயர் வச்சு ஊதுவாரு. கீழே வந்து ஒரு டியூப் வச்சிருப்பாரு, அதுல வந்து ஒரு லிக்விடோட கனெக்ட் பண்ணிருப்பாரு. அது வழியா வந்து லிக்விட் வந்து மேல வந்துட்டு ஸ்ப்ரே பண்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. இப்படிதான் வந்து கார்பரேட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா, கார்பரேட்டரோட வெளிப்பக்கத்துல இருந்து யாருமே வந்து காத்தை ப்ளோ பண்றது கிடையாது. அது வந்து பிஸ்டன் தான் வந்து காத்தை வந்து உள்பக்கத்துல இருந்து உறிஞ்சுது. சரி, இந்த வாட்டர் பாட்டில வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல லிக்விட் எப்படி மேல வந்துச்சு அப்படின்னா, அந்த வாட்டர் பாட்டில் கனெக்ட் ஆகிருக்க இடத்துல கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ப்ளோ பண்ற பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலுடைய அகலம் வந்து குறுகலாகவும் அதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலுடைய வாய்ப்பகுதி வந்து கொஞ்சம் அகலமானதாகவும் இருக்கும். அந்த அகலமான வாய்ப்பகுதிக்கு நேராக தான் அந்த டியூப் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே குறுகலான பாதையில இருந்து அகலமான பாதைக்கு போகும்போது லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிட்டு அது மூலமா தான் அது வந்து லிக்விட் வந்து மேல வருது. நாலாவதா LMSல வேற ஒருத்தர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். அவரு இந்த மாதிரி ஒரு நீளமான பிளாஸ்டிக் பேப்பரை வந்து பப்ளிக்ல கொடுத்துட்டு யார் இதை வந்து வேகமா ஊதி ஃபில் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வைப்பாரு. அதுல எல்லாருமே வந்து பலூன் மாதிரி இப்படி ஊதி ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவே அவர் வந்து அதை சிம்பிளா இப்படி ஊதி டக்குன்னு வந்து இதை ஃபில் பண்ணிடுவாரு. இது வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபல் மூலமா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த கவரை வந்து ஃபில் பண்றதுக்கு பலூன் மாதிரி அதிக ப்ரெஷர் கொடுத்து ஊத தேவையில்லை. இதை ஃபில் பண்றதுக்கு அதிகமான காத்து தான் தேவை, அதிகமான ப்ரெஷர் தேவையில்லை. அதனால இதை வந்து அதிகமான காத்தை எப்படி நிரப்புறது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். நம்ம வாய்ப்பகுதியை அப்படி அகலமா வச்சு ஊதினாலும் அப்படி குறுகலா வச்சு ஊதினாலும் வெளியே வரக்கூடிய காத்தோட அளவு ஒண்ணுதான். ஏன்னா நுரையீரல்ல எவ்வளவு காத்து இருக்கோ அவ்வளவுதான் வெளியே வரும். ஆனா ஒரு விஷயத்தின் மூலமா அதை மாற்ற முடியும். இந்த ரெண்டுலையுமே வெளியே வரக்கூடிய காத்தோட அளவு ஒன்னா இருந்தாலும் எனர்ஜி வேற வேற. எப்படின்னா வாய்ப்பகுதி அகலமா வச்சு ஊதும்போது நுரையீரல் மூலமா அதிகமான ப்ரெஷர் கொடுக்க முடியாது. அதனால வெளியே வரக்கூடிய காத்தோடைய ப்ரெஷரும் கம்மியா இருக்கும், வேகமும் கம்மியா இருக்கும். அதுவே வாய்ப்பகுதியை குறுகலா வச்சு ஊதும் போது நுரையீரல் மூலமா அதிகமான ப்ரெஷர் கொடுத்து ஊத முடியும். அப்படி ஊதும் போது வெளியே வரக்கூடிய காத்தோடைய அழுத்தமும் அதிகமா இருக்கும், வேகமும் அதிகமா இருக்கும். இப்படி கவரை பக்கத்துல வச்சு ஊதுறதை விட
தூரமா வச்சு ஊதும் போது வெளியே வரக்கூடிய காத்தோடைய ப்ரெஷரும் வேகமும் அதிகமா இருக்கிறதுனால அந்த காத்து அட்மாஸ்பியர்ல ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய காத்து மேல மோதி அதையும் இயங்க வைக்கும். ஊதும் போது வெளிவரக்கூடிய காத்தோட வேகம் 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காத்துல இருக்கக்கூடிய ஒரு மாலிகூல் அட்மாஸ்பியர்ல இருக்க ஒரு மாலிகூல் மேல மோதி இதோட எனர்ஜியை பாதி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோடைய வேகம் 1 மீட்டர் பர் செகண்டா மாறிடும். கரெக்டா? இல்ல, 1.41 மீட்டர் பர் செகண்டா மாறிடும். ஏன்னா எனர்ஜியோட ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர். புரியுற மாதிரி சொல்லணும்னா 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்துல எங்கிட்டு இருந்த ஒரு பார்ட்டிகல் 1 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்துக்கு வரணும்னா அது இன்னும் 3 பார்ட்டிகளை வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்துக்கு ஆசிலரேட் பண்ணிருக்கணும். அதாவது வெளிவரக்கூடிய காத்தோட வேகம் பாதியா மாறணும் அப்படின்னா வால்யூம் வந்து 4 மடங்கா மாறிடும். அதனாலதான் இந்த கவர் வந்து சீக்கிரமா ஃபில் ஆகுது. அதுவே இந்த கவரை வந்து பக்கத்துல வச்சு ஊதும் போது ஊதக்கூடிய காத்து அதிகமாகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. அதனாலதான் கவர் வந்து ஃபில் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. இதே மாதிரிதான் பிளேட்லெஸ் ஃபேனுமே ஒர்க் ஆகுது. அதிகமான அழுத்தத்துல கம்மியான அளவுல வரக்கூடிய காத்து அந்த வளையத்தை விட்டு வெளியில வரும்போது அந்த ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய காத்தை இயங்க வச்சு அதிகமான காத்தா நமக்கு கிடைக்குது. நம்ம 5ஆவதா பார்க்க போறது ஒரு ஃபாரினரோட வீடியோ. அவர் ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. என்னன்னா, ஒரு ஃபனல் வச்சுட்டு அதோட அடிப்பக்கத்துல ஒரு பால் வச்சுட்டு ஊதுவாரு. அப்போ வந்து அந்த பால் வந்து கீழே விழுவாது. இது காரணம் பெர்னாலிஸ் பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த பால் கீழே விழாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாலோடைய ஷேப் தான். பொதுவா பாய்மங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பண்பு இருக்கு. என்ன அப்படின்னா, திடப்பொருட்கள் மேலேயே ஒட்டிக்கிட்டே போறது. அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய டீ வச்சிருக்கோம் அப்படின்னா அதை சாய்க்கும் போது உயிர்ப்பு விசைக்கு நேரா டீ வழியாது. அதுக்கு பதிலா அந்த கண்ணாடி டம்ளரை தொட்டுக்கிட்டே வந்து கீழே வலியும். அதே மாதிரி இந்த பணம் வரக்கூடிய காத்து பாதி இதோட உள்பக்க சர்ஃபேஸ் மேல தொட்டுட்டே வரும். மிச்ச பாதி இந்த பால் மேல பட்டு பின்பக்கத்துல போகும். பின்பக்கத்துல எல்லா பக்கத்துல இருந்து வரக்கூடிய காத்தும் அந்த இடத்துல ஒண்ணு சேர்றதால பின்பக்கத்துல முன்பக்கத்தை விட பிரஷர் அதிகமாகும். அதனாலதான் இந்த பால் வந்து கீழே விழாம நிக்குது. இந்த பாலுக்கு பதிலா இந்த பால் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே விழுந்துரும். ஏன்னா இந்த பாலோட சர்ஃபேஸ் இதோட சர்ஃபேஸ் மாதிரி ஸ்மூத்தா இல்ல. இதுல வந்து அங்கங்க மேடு பள்ளம் இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பால் மேல படக்கூடிய காத்தை இது சைட்லயே வந்து விலக்கி விட்டுரும். பின்பக்கத்துக்கு அது கொண்டு போகாது. அதனால பின்பக்கத்தை விட முன்பக்கத்துல தான் பிரஷர் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ல ஃபுல்லா டீ வச்சிருந்து நம்ம சாச்சோம் அப்படின்னா அது வந்து கிராவிட்டிக்கு நேரா தான் இறங்கும். அது வந்து டம்ளர் வழியே வந்து இறங்காது. அது மாதிரி தான். ஏன்னா கண்ணாடி டம்ளர்ல சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கும். அதுவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ல ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜ் மாதிரி தான் இந்த பால் மேல இருக்கக்கூடிய மேடு பழங்களும் வேலை செய்யுது. இப்ப இந்த பால் வச்சு செக் பண்ணி பார்க்கலாமா? இது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நிக்கவே இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மால் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. யாருன்னா, தேநீர் 2 வேலை அறிவியல் சேனல்ல வேலை பார்த்த ஒருத்தர் ஸ்கிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவர் பேரு அருள் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லுவாருன்னா, ப்ரொஃபசர் வந்து பணலை கீழ் பக்கமா வச்சு ஊதினார் இல்லையா, அதுக்கு பதிலா இவர் வந்து மேல் பக்கமா வச்சு ஊதி பால் வந்து மேல போகலாம். அதுக்கான வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த ப்ரொஃபசர் சம்பந்த கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது சொல்றது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ஏன்னா இந்த ஃபனலை மேல வச்சு ஊதும் போது காத்து வெளியே போறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்கு. இந்த பால் வந்து வெளியே போய் விழுந்ததுக்கு அப்புறம் தான் காத்து வெளியே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பால் வந்து கொஞ்சம் விலகினாலே போதுமானது. சைட்ல இருக்க கேப் வழியாவே வந்து காத்து வெளியே போயிடும். இவங்க இங்கிலீஷ் வீடியோ பார்த்து வீடியோ போடுறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க சொல்றது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்து வீடியோ போட்டா நல்லா இருக்கும். எனக்கு இவங்களோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ப்ரெஷருங்கிறத அவங்க என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்விதான் எனக்கு வரும். ஒரு பாயிண்ட்ல ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்ற கேள்வி, ஒரு பாயிண்ட்ல வோல்டேஜ் எவ்வளவுன்ற கேள்வி, இந்த 2 கேள்வியுமே வந்து அர்த்தம் இல்லாது. ஏன்னா இவன் சம்பந்தமே இல்லாம ப்ரெஷரை வந்து வோல்டேஜ் கூட கம்பேர் பண்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. எலக்ட்ரிக்கல்ல வோல்டேஜ் அப்படிங்கிறதும் மெக்கானிக்கல்ல ப்ரெஷர் அப்படிங்கிறதும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பண்பு. ஏன் அந்த 2 கேள்வியும் அர்த்தம் இல்லாதுன்னு சொன்னா, ஒரு பாயிண்ட்ல வோல்டேஜையும் ப்ரெஷரையும் மெஷர் பண்ணவே முடியாது. அதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ரெஃபரன்ஸா இன்னொரு பாயிண்ட் வந்து கண்டிப்பா தேவை. இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்கு. அதுல ஒரு ஃபேஸ்ல எவ்வளவு வோல்டேஜ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மல்டிமீட்டர் எடுத்து அதோட ஒரு ப்ரோபை அந்த ஃபேஸ்ல வச்சுட்டாக்க மல்டிமீட்டர்ல ரீடிங் காமிக்குமானா கண்டிப்பா காமிக்காது. அதுக்கு மல்டிமீட்டரோட இன்னொரு ப்ரோப் எடுத்து இன்னொரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல வச்சாதான் மல்டிமீட்டர்ல ஏதாவது ஒரு ரீடிங் காமிக்கும். அதாவது இந்த ப்ரோபை இன்னொரு ஃபேஸ்ல வச்சோம் அப்படின்னா அப்போ ஒரு வோல்டேஜ் காமிக்கும். அதுவே இந்த ப்ரோபை ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல வச்சோம் அப்படின்னா அப்போ ஒரு வோல்டேஜ் காமிக்கும். அதே இதை வந்து ஒரு எர்த் பாயிண்ட்ல வச்சோம் அப்படின்னா அப்போ ஒரு வேல்யூ காமிக்கும். அதாவது ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் அப்படிங்கறத நம்மளால சொல்லவே முடியாது. இன்னொரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்டை பொறுத்து இதுல எவ்வளவு வோல்டேஜ் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். பொதுவா நம்ம ஒரு பாயிண்ட்ல வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்ற குறிப்பிடுறதுக்கு நியூட்ரல் பாயிண்ட் தான் வந்து ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரிதான் ப்ரெஷரும். ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு ப்ரெஷர் அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியாது. அதை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரெஃபரன்ஸா வந்து இன்னொரு பாயிண்ட்ங்கிறது கண்டிப்பா தேவை. நடைமுறையில ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்கு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ங்கிறது யூஸ் பண்றாங்க. ஒன்னு அட்மாஸ்பியரோட ப்ரெஷர், இன்னொன்னு வந்து கம்ப்ளீட் வேக்யூமோட ப்ரெஷர். ஒரு பைக் டயர்லயோ கார் டயர்லயோ ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னு சொல்றதுக்கு வளிமண்டலத்துடைய காற்றழுத்தத்தை தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்குவாங்க. அதுவே
தரைத்தளத்துல இருந்து 1 கிலோமீட்டர் உயரத்துல 2 கிலோமீட்டர் உயரத்துல காற்றழுத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கம்ப்ளீட் வேக்யூமை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்குவாங்க. சும்மா வெறுமனே ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனமானது. எந்த இடத்தை பொறுத்து அது அதிகமா இருக்கு, எந்த இடத்தை பொறுத்து அது கம்மியா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா குறிப்பிடணும். இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையிலேயே பெர்னாலிஸ் பிரின்சிபல்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல எல்எம்எஸ் வீடியோ பார்க்கும்போது அவங்க சொல்ற தப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னன்னா, பெர்னாலிஸ் பிரின்சிபலே தப்பா இருக்கா, இல்ல இவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி சொல்றாங்களா அப்படின்னு. வாட் இஸ் பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா வரக்கூடிய விளக்கம் இதுதான். For a fluid in motion, an increase its speed occurs simultaneously with decrease in its pressure or decrease in its potential energy, rooted in the conservation of energy. அதாவது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இயக்கத்தில் உள்ள ஒரு பாய்மத்தில் வேகம் அதிகரிக்கும் போது ஆற்றல் அழிவின்மை விதிப்படி அதன் அழுத்தத்திலோ அல்லது இயக்க ஆற்றலிலோ ஒரு குறைவு அதே நேரத்தில் ஏற்படும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷன் எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவாங்க. இதுல V அப்படிங்கிறது பாய்மத்துடைய அழுத்தம், ஆஃப் ரோ வி ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 மீட்டர் கியூப் கன அளவில் இருக்கக்கூடிய பாய்மத்துடைய இயக்க ஆற்றல், ரோ ஜிஹெச் அப்படிங்கிறது 1 மீட்டர் கியூப் கன அளவில் இருக்கக்கூடிய பாய்மத்துடைய நிலையாற்றல். மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது 2 ஃபார்ம்ல இருக்கு. ஒன்னு இயக்க ஆற்றல், இன்னொன்னு நிலையாற்றல். இதுதான் வந்து இங்கிலீஷ்ல கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்க ஆற்றல் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு பாலை தூக்கி எறிகிறேன். அந்த பாலை தூக்கி எறியறதுக்காக நான் ஒரு எனர்ஜி செலவு பண்ணேன் இல்லையா, அந்த எனர்ஜி அந்த பாலை எங்க வச்சது. அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய பால் மேல இருக்கக்கூடிய எனர்ஜி தான் இயக்க ஆற்றல். நிலையாற்றல்னா ஒரு வெயிட்டான ஒரு பொருளை எடுத்து உயரமான இடத்துல நான் கட்டி வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி மறுபடியும் அது விரிவடையாம லாக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வேலையை செய்யறதுக்காக நான் ஒரு எனர்ஜி செலவு பண்ணேன் இல்லையா, அந்த எனர்ஜி இந்த வெயிட்டான பொருள்லையும் இந்த ஸ்ப்ரிங்லையும் ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் நிலையாற்றல். இதுல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய எனர்ஜி இந்த ஸ்ப்ரிங்கோட லாக்கை நான் எடுக்கும் போது இந்த ஸ்ப்ரிங் விரிவடையும். அது மூலமாகவும் கட்டியிருக்க கயிறை நான் அவுக்கும் போது அந்த பொருள் வந்து கீழே விழுவும். அது மூலமாகவும் இந்த எனர்ஜிங்கிறது திரும்ப கிடைக்கும். ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ள காத்து வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல 1 மீட்டர் கியூப் காத்துல இருக்கக்கூடிய நிலையாற்றல். ப்ரெஷர் அப்படிங்கிறதும் ரோ ஜிஹெச் மாதிரியே ஒரு வகையான பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரோ ஜிஹெச் அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய வேலையினால உருவாகக்கூடிய எனர்ஜி. அதாவது அந்த வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி உயரத்துல கட்டி வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி. அதுவே அழுத்தம் அப்படிங்கிறது மீள்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருளை அழுத்தி அதுக்குள்ளேயே வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்றது. அதாவது நான் சொன்ன அந்த ஸ்ப்ரிங் மாதிரி. அதாவது இந்த ஈக்குவேஷன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பைப் வழியா காத்தோ தண்ணியோ போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு பாயிண்ட்ல அந்த 3 வேலையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர், அதாவது பர் யூனிட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பர் யூனிட் கைனடிக் எனர்ஜி, அதோடைய அழுத்தம், இது 3ஐயும் கூட்டி வரக்கூடிய மதிப்பும் இன்னொரு பாயிண்ட்ல அந்த 3 வேலையும் கூட்டி வரக்கூடிய மதிப்பும் சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா அப்படின்னா பிசிக்ஸ் படி பார்த்தா இது கரெக்ட் தான். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அவங்க சொல்ற வேகம் அதிகமா இருந்தா அழுத்தம் குறைவா இருக்கும், வேகம் குறைவா இருந்தா அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி வர்றது அப்படின்னா, அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, பாய்மத்துடைய பாதை ஹரிசாண்டலா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ரோ ஹெச்ஜி அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் வேகம் அதிகமா இருக்கும்போது அழுத்தம் குறைவாகும், வேகம் குறைவா இருக்கும்போது அழுத்தமும் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல தண்ணி மேல இருந்து கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வேகம் அதிகமானாலும் அழுத்தம் குறையாது, அதுக்கு பதிலா பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு பைப்லயே காத்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுல இந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய காத்தோடைய வேகத்தையும் இந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய காத்தோடைய வேகத்தையும் கம்பேர் பண்றது கரெக்ட். அதுவே இந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய காத்தோடைய வேகத்தையும் வெளியில இருக்கக்கூடிய காத்தோடைய வேகத்தையும் கம்பேர் பண்ண கூடாது. ஏன்னா பைப்புக்குள்ள இந்த இடத்துல கிராஸ் பண்ணி வரக்கூடிய அதே காத்து தான் இந்த இடத்துலயும் கிராஸ் பண்ணி வருது. அதனால இந்த இடத்துல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி வந்து இங்கே இருக்கும். அதனால இது ரெண்டையும் கம்பேர் பண்றது கரெக்ட். அதுவே இந்த இடத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காத்தோட எனர்ஜியும் வெளியில இருக்கக்கூடிய காத்தோட எனர்ஜியும் சேம் கிடையாது. அதனால இங்க இருக்கக்கூடிய காத்தோட வேகத்தையும் செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய காத்தோட வேகத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. மூணாவது கண்டிஷன், பவர் சோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்பதான் அந்த 3 வேல்யூ கூட்டும் போது நமக்கு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது ஒரு பம்ப் மூலமா பைப்ல காத்தையோ தண்ணியோ அனுப்புறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு இது அப்ளை ஆகும். அதுவே கடல்லை மாதிரியோ புயல் காத்து மாதிரியோ ஆசிலேஷன்ல இருக்கிற இடத்துக்கு இது அப்ளை ஆகாது. பஸ், ட்ரெயின், இதோட ஜன்னல் எல்லாம் காத்து ஆசிலேஷன்லயே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இது அப்ளை பண்ணக்கூடாது. நாலாவது கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது, ஃப்ளூயிட் போகக்கூடிய பாதையில அதோடைய பாதையினால எந்த விதமான ஆற்றல் இழப்பும் இருக்கக்கூடாது. ஆனா இப்படி ஒண்ணு இயற்கையில இல்லவே இல்லை. இப்போ இந்த பைப்ல இந்த இடத்துல ஒரு பம்ப் வச்சு இது வழியா தண்ணி அனுப்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலயும் பைப் வந்து பெரிய பைப்பா இருக்கு, அதாவது பாதை வந்து அகலமா இருக்கு. இந்த இடத்துல சின்ன பைப்பா இருக்கு, அதாவது பாதை வந்து குறுகலா இருக்கு. இதுல பெர்னாலிஸ் பிரின்சிபல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் பாதை வந்து அகலமா இருக்கிறதால வேகம் குறைவாகவும் அழுத்தம் அதிகமாகவும் இருக்கும். இந்த இடத்துல வேகம் அதிகமாகவும் அழுத்தம் குறைவாகவும் இருக்கும். ஆனா உண்மையில எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகும்போது வேகம் அதிகமாகும் அழுத்தம் குறையும், அது கரெக்ட் தான். ஆனா
இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகும்போது வேகம் குறைஞ்சு அழுத்தம் அதிகமாகாது. ஏன்னா அழுத்தம் குறைவான பகுதியிலிருந்து அழுத்தம் அதிகமான பகுதிக்கு ஃப்ளூயிட் வந்து போகாது. அப்படி இருந்தா ஆற்றல் மாறா கோட்பாடை இது எப்படி சமன் செய்யும் அப்படின்னா அது ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, ஃபிரிக்ஷனால எனர்ஜி லாஸ் உருவாகி இந்த இடத்துல பிரஷரை குறைச்சிக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல போகக்கூடிய தண்ணியோட வேகம் இந்த இடத்துல போகும்போது பெரிய அளவுக்கு குறையாது, கிட்டத்தட்ட அதே அளவுக்கு வேகத்தையே அது மெயின்டைன் பண்ணிக்கும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா இந்த பைப் வழியா வெளிவரக்கூடிய தண்ணி முழு பைப் வழியாவும் வராது, வேகம் அதிகமா இருக்கிறதால முக்கால்வாசி பைப் வழியா வெளியே வந்துடும். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பெர்னாலிஸ் பிரின்சிபல் தப்பு கிடையாது. இவங்க தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்களா அப்படின்னா இவங்க மட்டும் அப்படி சொல்லல, உலகமே தப்பா தான் சொல்லுது. ஏன் கூகுளே தப்பா தான் சொல்லுது. சரி, அப்புறத்துக்கு நீ பெர்னாலிஸ் பிரின்சிபல் தப்புன்னு சொன்ன அப்படின்னு கேட்டா சும்மாதான். 1738 டேனியல் பெர்னாலி அப்படிங்கிறவரு இந்த தியரியை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிக்கும் போது பிளைட் கிடையாது, பிளேட்லெஸ் ஃபேன் கிடையாது. அவர் சொல்லல பிளைட் பறக்கிறதுக்கு காரணம் இந்த தியரி தான், பிளேட்லெஸ் ஃபேன் ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் இந்த தியரி தான் அப்படின்னு இவங்க தான் அதை அப்படி சொல்லிக்கிறாங்க. அடுத்த வீடியோக்காக ஒரு கேள்வி. ஒரு தொட்டி நிறைய தண்ணி இருக்கு, அதோட அடிப்பக்கத்துல ஒரு பைப் வழியா தண்ணி வெளியேறிட்டு இருக்கு. இதுல பாதி தண்ணி வெளியேறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா முக்கால்வாசி தண்ணி வெளியேறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆப்ஷன் ஏ 1 மணி நேரம், ஆப்ஷன் பி 1.5 மணி நேரம், ஆப்ஷன் சி 2 மணி நேரம், ஆப்ஷன் டி 4 மணி நேரம், ஆப்ஷன் இ இன்ஃபைனைட். நீங்க கமெண்ட் பண்ணும்போது என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்கறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் ஏதாவது மிஸ்டேக்கா பேசியிருந்தேன் அப்படின்னா அதை குறிப்பிடுறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கான்செப்டை பத்தியா தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி நான் வீடியோ போடணும் அப்படின்னா அதை கேட்கறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல மட்டும் இல்ல, எல்லா வீடியோலையும் இதையும் ஃபாலோ பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் அதிகமா வரும்போது உங்களோட கமெண்ட்ஸை ஈஸியா படிக்க முடியும்.